ஹாய் பைக்கர், நான் தான் உங்கள் பைக்கர் சைக்கிள் வச்சு இந்த வீடியோ வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னா, நிறைய பேர் NS200 ரொம்ப லைக் பண்ணி வாங்குவீங்க. NS200 வந்து என்ன பிரச்சனை வரும்னா, அதாவது BS6 இல்லை, BS3 BS2 இந்த வண்டி இல்லை, அடிக்கடி ரேடியேட்டர் ஓடாத பிரச்சனை வரும். அந்த வண்டி ரேடியேட்டர் ஓடனா வண்டி ஹீஸ் ஆகிடும். அதனால் ரேடியேட்டர் கண்டிப்பாக ஓடிதான் ஆகும். அந்த ரேடியேட்டர் ஓடுறதுக்காண்டி நிறைய பேர் நிறைய மெக்கானிக்கிட்ட கொடுப்பீங்க, நிறைய பொருள் மாற்றிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிற ஒருத்தர் ரொம்ப செலவு பண்ணாப்புல. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கூட அவர் வண்டிக்காண்டி ரேடியேட்டர் ஓட நிறையா செலவு பண்ணார். கடைசியாக இங்கே வந்திருக்காரு. அது வந்து ரேடியேட்டர் ஓடுதா இல்லைன்றது நீங்கள் மெக்கானிக்கிட்ட தான் போய் செக் பண்ணணும்னா இல்லை. பேக் சீட்டை சாவி போட்டே கழட்டிடலாம். பேக் சீட்டை கழட்டிட்டு இதே NS200 சிடிஐ வந்து இப்படி மாட்டியிருக்கும். இங்கே இருக்கும். இதை கழட்டிட்டு இந்த ஜாக்கெட் எப்படி கழட்டினா இந்த பின்னை அமைச்சிட்டு வெளியே எழுத்திங்கன்னா கலந்துரும். இதில் இந்த ப்ளூ கலரில் க்ரீன் லைன் உள்ள வயரு, அந்த வயரோட பின் இங்கே இருக்கா, அதில் இப்படி ஒரு வயரை சொருகிட்டு முக்கியமாக செக் பண்ணுறதுக்கு வண்டியோட சாவி ஆனில் இருக்கணும், இக்னிஷன் சுவிட்ச் ஆனில் இருக்கணும். ஆனில் வச்சுட்டு இது வந்து பாடி எடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாடி எடுத்துல கொடுத்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் ஓடும். அப்படி ஓடிடுச்சு அப்படின்னா ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதெல்லாம் செக் பண்ணது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இதை செக் பண்ணியும் ஓடலை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக மெக்கானிக் தான் செக் பண்ண முடியும். அதெல்லாம் நாங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. இதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது NS200 வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே, அவங்க மாதிரி ஆளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்காவது பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அவங்களுக்காவது பிரயோஜனமாக இருக்கும்.